ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கனரா பேங்க்கில் ஏடிஎம் கார்டு இல்லாமலே எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த கனரா ஏஐ ஒன் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் உங்களுக்கு கீழே ஸ்கிப் இருக்கும். ஸ்கிப் கொடுத்துக்குங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு கீழே கெட் ஸ்டார்ட் நவ் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அது டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சிம் 1 சிம் 2 கேட்கும். நான் ஒரு சிம்மு தான் போட்டிருக்கேன், அதனால் ஒரு சிம்மை டச் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ₹1 மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் வச்சுக்கோங்க மெயினில். ஏன்னா ஒரு மெசேஜ் சென்ட் ஆகி ரிசீவ் ஆகும். அதுக்கு மெயின் பேலன்ஸில் ₹1 இருக்கணும். பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி உடனே இங்கே கிரியேட் பாஸ்கோட் அப்படின்னு கேட்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு 5 டிஜிட்டில் பாஸ்கோட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ 1 2 3 4 5 அந்த மாதிரி கொடுக்காம நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயர் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்குங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். கொடுத்து மறுபடியும் ரீஎன்ட்ரி பாஸ்கோடு கேட்கும். மறுபடியும் கொடுத்த நம்பரே கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த 5 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுத்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் ஆகலை. அதனால் மறுபடியும் ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அங்கே ஆக்டிவேட் மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோடனே கீழே இங்கே டெபிட் கார்டு, ஆக்டிவேட் கோடு, அப்புறம் ஆதார் நம்பர். டெபிட் கார்டுனால் உங்கள் ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஆக்டிவேஷன் கோடுன்றது நீங்கள் பேங்க்கு போய் கேட்கணும். ஆதார் நம்பர்ன்றது உங்களுடைய பேங்க்கில் இருக்கிற நம்பரும் இந்த ஆதார் நம்பரும் ஒரே நம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம இங்கேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ டெபிட் கார்டு இல்லாமலே ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஆதார் நம்பர் கொடுத்து தான் நம்ம இப்போது ஓப்பன் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற ஆதார் நம்பரை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆதார் நம்பர் கேட்கும். உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டச் பண்ணோடனே உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி கொடுத்தோடனே உங்களுடைய செலக்ட் அக்கௌண்ட் டு ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே கீழே நெக்ஸ்ட்டு இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டச் பண்ணோடனே உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். ஸோ நாம் இப்போது டெபிட் கார்டு இல்லாமலேயே நம்ம இப்போது இந்த கனரா ஏஐ ஒன் ஆப்பை ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் எல்லாம் ஒன்றா கரெக்டாக சேமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தால் கூட நம்மளுக்கு அது சரியாக ஓப்பன் ஆகாது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த மெத்தடை நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.